அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வல்லமை விடுதலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் அவன் பாக்கியவான். ஆண்டவரிடத்தில் இடறல் அடையக்கூடாது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான இடரல்கள் வரும். ஆனால் தேவனிடத்தில் இடறல் வரக்கூடாது. அப்படி என்றால் அவரை விட்ட அவிசுவாசம், அவரை விட்டு தூர போவதற்கான ஒரு அவிசுவாசம், இடறல் அது வரக்கூடாது. அப்படி இடறல் அடையாமல் இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை யாருக்கு சொல்றார்? யோவானுக்கு சொல்றார். யோவான் எப்படிப்பட்டவர்? பிறப்பதற்கு முன்பாகவே தேவ தூதர்களாலே அவர் பெயர்களை சொல்லி பிறக்கப்பட்ட ஒரு யோவான், ஒரு சீசன். ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி. இவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் வாசிக்கிற பொழுது அதிலே 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 2 சீஷர்களை யோவான், ஏன் யோவானுக்கு இடறல் வருகிறது? 2 சீஷர்களை அழைத்து அவர் என்ன கேட்கிறார்னா, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இந்த யோவான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், வருகிறவர் நீர்தானோ? உமக்காக தான் நான் ஆயத்தமாக வந்தேனோ? உமக்காக தான் வழியை செவ்வாய்ப்படுத்த வந்தேனோ? நீர்தான் தேவகுமாரனோ என்று சொல்லி சில நேரங்களில் அவருடைய வாழ்க்கையில சந்தேகம் வந்தபடினாலே தன்னுடைய யோவான் 2 சீஷரை அழைத்து அவரிடத்துல, இயேசுவிடத்துல போய் வருகிறவர் நீர்தானோ என்று சொல்லி என்ன சொல்றார்? வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ என்று சொல்லுகிறார். ஏன் அந்த நேரத்தில் நடக்கிற சம்பவம், அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகர் அவர் குணமாக்கி அநேகரை குருடருக்கு பார்வை அளித்தார். அந்த நேரத்திலே நடந்த சம்பவம், அந்த சமயத்திலே அநேக நோய்களை கர்த்தர் குணமாக்கினார், வியாதிகளை குணமாக்கினார், பொல்லாத ஆவிகளை கொண்டிருந்த அநேகர் அவரை குணமாக்கி அநேகருடைய குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை போய் நீங்கள் யோவானிடத்திலே சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் ஆண்டவரை குறித்து அநேக சாட்சி கொடுத்தான். ஆண்டவர் அங்கே ஞானஸ்தானம் யோவான் மூலமாக தான் தேவன் கொடுத்தார். ஏன் யோவானுக்கு இப்படிப்பட்ட இடறல்கள் உண்டானது? ஏன் தேவன் மேல ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை வந்தது? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் இடராது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யோவான் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று சாட்சி கொடுக்கிறார். எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கிறார் யோவான்? என்னிலும் மேன்மை உள்ளவர். அது மாத்திரல்ல, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர் ஆவினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்த யோவான், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னார். என்னிலும் மேன்மை உள்ளவர் அவர். அது மாத்திரமல்ல, அவர் ஆவியிலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அபிஷேகம் கொடுக்கிற தேவன், ஆவினாலே அக்கினினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிற தேவன்.
12ஆம் வசனத்துல 3:12 மத்தேயு சொல்லுகிறது, தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. யாரையும் நியாயம் விசாரிப்பவர் தூற்றுக்குடை அவர் கையிலே கொண்டு வந்திருக்கிறார். களஞ்சியங்களை நன்றாய் விளக்குவார், கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார். இப்படிப்பட்ட சாட்சிகளை கொடுக்கிறவர், இப்படிப்பட்ட சாட்சிகளை கொடுத்த யோவான் அவருடைய வாழ்க்கையில ஆகினால ஒரு இடர்கள் வருகிறது. ஒரு சின்ன ஒரு பின்தங்கிய ஒரு ஆண்டவர் மேல கொஞ்சம் அவிசுவாசம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இடரல்கள், தேவனை விட்டு ஒரு நாளும் நீங்கள் இடரக்கூடாது. இடராமல் இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 15ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு, நீதி நிறைவேற்றுவதற்கு ஏதுவாயிருக்கும். இப்பொழுது இடம் கொடு, ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாயிருக்கும். ஞானஸ்தானம் கொடு. ஞானஸ்தானம் எடுப்பதற்காக ஆண்டவர் அவர் யோவான் எப்படிப்பட்டதா இருந்தார்? இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அவரே ஞானஸ்தானம் கொடுத்தார். கரையிலே வந்தபொழுது என்ன சொன்னார்னா, தேவ ஆவியானவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையிலே ஏறின உடனே புறாவை போல இறங்கி வந்தார். இதெல்லாம் யோவான் பார்த்து கொண்டிருந்தார். அவர் யோவானே ஞானஸ்தானம் கொடுத்தார். கரையேறின உடனே தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். ஒரு சத்தத்தை கேட்டார், இவர் என்னுடைய நேசகுமாரர், இவரிலே பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த தரிசனத்தை யோவான் பார்க்கிறார். இவ்வளவு பார்த்த யோவான் சில நேரங்களிலே இடரல் அடைகிறான். அப்ப அதனாலதான் சொல்றார், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் மேல இடரல் வரக்கூடாது. சாட்சி கொடுத்த யோவான், தரிசனங்களை பார்த்த யோவான், ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவான், ஆண்டவரை குறித்து தெளிவாய் அறிந்து கொண்ட யோவான், பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் மேல புறாவை போல இறங்கினதை பார்த்த யோவான், ஒரு சத்தத்தை, ஆண்டவருடைய சத்தத்தை முகமுகமாய் கேட்ட யோவான் அவருடைய வாழ்க்கையில இப்படி கேட்கிறார், வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ என்று சொல்லி. ஆண்டவர் உங்களிடத்தில் அநேக அற்புதங்களை செய்கிறார், அநேக அதிசயங்களை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். சில நேரங்களிலே நமக்கு அவிசுவாசம் வரும், சில நேரங்களிலே இடர்கள் வரும், தேவனை விட்டு பின்வாங்க போகிற சூழ்நிலை வரும். ஆண்டவரிடத்துல இடரல் உண்டாக கூடாது. வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தா கூட அவரை விட்டு பின்வாங்காமல் இருக்க வேண்டும். பின்வாங்கினால் அந்த ஆத்மாவோட தேவன் பிரியமாயிரார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு எதனால நம்ம இடரல் அடைகிறோம்? சில நேரங்களில் இடரல் அடைஞ்சிடறோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசாரியருடைய உதடில் அறிவை காக்க வேண்டும். ஆசாரியருடைய உதடுகளிலே அறிவை காக்கிறவர்களா இருக்க வேண்டும். அறிவை காக்கணும். ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அறிவை காத்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். அவருடைய வேதத்தை அவர்களுடைய வாயில தேடுவார்கள். ஆசாரியர்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய வேதத்தை பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். வேதத்தை அவருடைய வாயில தேடுவார்கள். அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதனானவன். ஆசாரியன் என்பவன், ஊழியக்காரன் என்பவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதனானவன். நீங்களோ வழிவிட்டு விலகி அநேக வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். சிலர் வேதங்களை மாற்றி மாற்றி துருபதேசங்களை பேசுவார்கள். தேவனை, அவிசுவாசத்தை குறைக்கிற வார்த்தைகளை பேசுவார்கள். ஆக ஆசாரியன் எப்படிப்பட்டவன்? வேதம் அவனுடைய வாயில இருக்க வேண்டும். அவனுடைய உதடு அறிவை காக்க வேண்டும். விசுவாசிகள், ஆசாரியன், ஊழியக்காரர்கள் அறிவோடு பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும்.
நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது வேதத்தை. நம்முடைய உதடுகளிலே வேதம். நாம் அறிவை காத்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். நாம் யார் என்பதை தேவன் அங்க தெளிவுபடுத்துகிறார். அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதனானவன். ஆகினால ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருடைய வேதத்தை விட்டு வழிவிலகி போகக்கூடாது. வேதத்தை குறித்து இடரல் அடையக்கூடாது. ஆகின ரொம்ப ஜாக்கிரதை. வேதத்துல நமக்கு இடர்பாடுகள் வரும். நீங்கள் அதிலே விட்டு விலகக்கூடாது. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவங்கள், பாடுகள் வரும். நீங்கள் அதிலே இடரல்கள் வரக்கூடாது. இடராமல் இருக்க வேண்டும். ஆகினால சங்கீதம் 119, 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. ஏன் இடரல் வருதுன்னா, வேதத்தை நம்ம நேசிக்கிறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசுகிறது இல்லை. வேதம் நமக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அதனால வேதத்தை படிக்கிறவர்களா இருக்க வேண்டும். சங்கீதத்தில் ஆண்டவர் அங்க தாவீது சொல்லுகிறார், இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்படுகிறான், தன் காலத்திலே தன் கனியை தருகிறான், இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எப்பொழுது வேதத்தை தியானமாய் இருக்கிற பொழுது, வேதத்துல இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற பொழுது அவன் பாக்கியவானாய் இருக்கிறான். ஆகினால இன்னைக்கு நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்துல படிக்கலன்னு சொன்னா இடரல். வேதத்தை மறைந்தால் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எதுல இடரல் வரக்கூடாது? வேதத்துல இடரல் வரக்கூடாது. இரண்டாவதாக எதுல நமக்கு இடர்பாடுகள் வருகிறது? துன்பத்திலே இடரல்கள் வருகிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்டவன். அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்டவன். எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, தனக்குள்ளே வேர் இல்லை. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவன் தனக்குள்ளே வேர் இல்லாமல் வளருகிறான். தனக்குள்ளே வேர் இல்லாதவனாக ஆகிலும் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம், துன்பம் வந்தவுடனே இடர் அடைகிறான். துன்பம் வந்தவுடனே இடர். வசனத்தின் நிமித்தம் வேறு இருக்கணும். வேதத்தை படித்து நன்றாய் வேறு இறங்கினவர்களாக இருக்க வேண்டும். கற்பாறை நம்முடைய இருதயம் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் நல்ல நிலத்துல இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அது முளைக்க வேண்டும். வேறு ஆழமா இருக்கிறதா இருக்க வேண்டும். அப்படி வேறு ஆழமா இல்லைன்னு சொன்னா கொஞ்ச காலத்தை மாத்திரம்தான் நிலைச்சிருக்க முடியும். அப்போ வசனத்தின் நிமித்தம் துன்பம் வரும், பாடுகள் வரும். இப்படி வந்தவுடனே இடரல் அடைகிறான். அப்ப துன்பத்துல இடரல். ஒருவேளை துன்பப்படுகிறீர்களா? துன்பத்துல இடரல் அடையக்கூடாது. துன்பத்துல பாடுகளிலே இடரல் அடையக்கூடாது. நம்மை மீட்கிறவர் ஒரு உண்டு, விடுதலை ஆக்கிற தேவன் உண்டு, நம்மை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கிறவர் உண்டு, நம்மை மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன் உண்டு, அவருடைய கரத்திலே வரைந்திருக்கிற தேவன் உண்டு. தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லுகிற தேவன் உண்டு. அதனால துன்பம் பாடுகள் வருகிற நேரத்தில் நீங்கள் இடரல் அடையக்கூடாது. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தா நம்முடைய வாழ்க்கையில இடரல் வரும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, 16:23. அவர் திரும்பவும் பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இடரல் வரும்? தேவனுடைய ஏற்றபடி சிந்திக்காமல், தேவனுடைய காரியங்களுக்கு ஏற்றபடி சிந்திக்காமல் மனுஷனுடைய காரியங்களை சிந்திக்கிறோம், உலக பிரகாரமாய் சிந்திக்கிறோம். அப்படிப்பட்டவைகளை சிந்திக்கும் பொழுது என்ன சொல்லுகிறேன்னா, இந்த தேவனுக்கு ஏற்றபடி சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கை இடரல் உண்டாகிறது. தேவன் நம்மை நடத்துவார், ஒவ்வொரு நாளும் நடத்துவார். அவர் நடத்துகிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன்.
தேவனுக்கு ஏற்ற காலையில எழுந்து தேவனை துதித்து பாடி ஆண்டவருக்கு ஏற்றவளை சிந்திக்க வேண்டும். ஒரு நாளும் உலக கவலை நம்மளை அழுத்தி கொண்டே இருக்கும். அப்போ உலகத்தை குறிச்சியே நம்ம யோசிப்போம், அதையே சிந்திப்போம். நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், நம்ம பிள்ளைகள் என்ன ஆவாங்க, நம்முடைய இதையே சிந்திக்கினா உங்கள் வாழ்க்கையில் இடர்கள் உண்டு. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திங்க. தேவன் நம்ம கூட இருக்கிறார், தேவன் நம்மை நடத்துவார், தேவன் நம்மை பாதுகாப்பார், அவருடைய பரலோக ராஜ்யத்தின் இந்த சிந்தனைகள் உங்களுக்கு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில இடரல் இல்லை. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே யார் இடரல் அடைகிறார்கள்? என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியோரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது நலமாயிருக்கும். இடர்கள் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனுக்கு இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தை விட்டு வழுவினா இடரல் உண்டாகிறது. அங்கே விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது. இந்த சிறியோரில் மற்றவர்களை நாம் அவிசுவாசப்படுத்தி நடத்தக்கூடாது. விசுவாசத்தோட நடத்தணும். தேவன் மேல வைக்கிற விசுவாசம் அது வியாதிஸ்தர்களை குணமாக்கும், அவிசுவாசிகளை அங்கிருந்து எடுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு. அப்போ நீங்க விசுவாசத்தை விடக்கூடாது. விசுவாசத்தை விட்டுட்டீங்கன்னா இடரல் உண்டாகும். அதைதான் அங்கே தெளிவுபடுத்துகிறார். உங்களுக்கு கை காலு இடரல் உண்டாக்கினா அதை தரித்து போடுங்க. உங்க விசுவாசத்தை குறைக்கிறவர்கள் வலது கையின் ஒருத்தர் இருப்பாங்க, இடது கண்ணுன்னு ஒருத்தர் இருப்பாங்க, வலது கண்ணுன்னு ஒருத்தர் இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில குடும்பத்துல உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள், அப்படி இடரல் உண்டு பண்ணுகிறவர்கள், விசுவாசத்தை குறைக்கிறவர்கள் உங்கள் அருகிலே வசித்து கொண்டிருப்பார்கள். அப்ப நீங்க விசுவாசத்தை விட்டு விலகும் பொழுது என்னாகும்? இடரல் அடைகிறீர்கள். அது மாத்திரமல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இல்லாமல் பகலுக்கேற்ற பிள்ளைகளாய் நடக்கும் பொழுது உங்களுக்கு இடரல் இல்லை. யோவான் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பகலுக்குரிய பிள்ளைகளாய் நடக்கிற பொழுது உங்க வாழ்க்கையில இடரல் இல்லை. இன்னைக்கு யோவான் இடறினது போல நாம் இடரக்கூடாது. யோவான் தான் ஆண்டவரை குறித்து சாட்சி சொன்னார். அவரை குறித்து அநேக சாட்சிகளை சொன்னார். வருகிற அவர் ஆவிலும் அக்கினியிலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், களஞ்சியத்தை விளக்குறவர், கோதுமை களஞ்சியத்துல சேர்க்கிறவர், பதரை அவியாத அக்கினியிலே என்ன பண்றாரோ சுட்டரிக்கிற தேவன் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். தேவன் ஆண்டவரையே ஞானஸ்நானம் கொடுக்க வைக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து புறாவை போல அபிஷேகம் இறங்கினார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட யோவான் திடீரென்று சொல்லி இடரல் அடைகிறார், வருகிறவர் நீதானோ என்று சொல்லி. ஆக இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், இடைப்படுகிறார். ஆண்டவர் நிமித்தம் நாம் இடரல் அடையக்கூடாது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இன்னைக்கு ஆண்டவரை குறித்து இடரல் அடையக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் நடத்துகிறவர். யூதாஸ் ஆண்டவரை விட்டு இடரல் அடைஞ்சான். தேவனோடு அவன் ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாற வேண்டியவன், ஒரு தேசத்தை போய் இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டியவன். ஆண்டவரை விட்டு இடரல் அடைஞ்சான். பண ஆசை அவனுக்குள்ள வந்தது, உலக ஆசை, உலக சிந்தை, மாம்ச சிந்தை அவனுக்குள்ள வந்த மாத்திரத்திலே ஆண்டவரை விட்டு இடரல் அடைந்தான். அதனால அவனுக்கு வைத்திருந்த தேவன் 12 அப்போஸ்தலர்களை தேவன் அபிஷேகம் பண்ணின பொழுது அவனையும் அபிஷேகம் பண்ணினார். அவனும் பிசாசுகளை துரத்தினார். அவனும் அற்புத அடையாளங்களை செய்தான் கிராமத்துக்குள்ளே. ஆனா சில நேரங்களில் அவன் ஆண்டவரை விட்டு இடரல் அடைந்ததனால தேவன் அவனுக்கு வைத்திருந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். கேயாசி எலியாவிடத்திலிருந்து எலிசா 2 மடங்கு அபிஷேகத்தை வல்லமையை பெற்றுக்கொண்டார். எலிசாவிடைய சீஷர் கேயாசி
அடுத்தபடியாய் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியவன் பணத்திற்கு ஆசைப்பட்டு தனக்கு வைத்திருந்த காரியத்தை அவன் இழந்து போனான். அவன் தேவனுடைய வரங்களை, கிருபைகளை குறித்து அவன் இடறல் அடைந்தான். பிலேயாம் தீர்க்கதரிசி, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி, அந்த ராஜாவினுடைய பணத்தின் நிமித்தம், அவன் கொடுக்கிற மரியாதை நிமித்தம் தனக்கு வைத்திருந்த அந்த அபிஷேகத்தை இழந்து போனான், இடறல் அடைஞ்சான் பாருங்க. அதனால அவனுடைய மரணம் கடுமையாயிருந்தது, பரிதபிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு ஆண்டவரை விட்டு நீங்கள் இடறக்கூடாது. அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர், அவர் உங்களை நடத்துவார். அவர் நீங்க கர்த்தருடைய வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் நீங்கள் ஜெயமெடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். ஆண்டவரிடத்துல இடறல் அடையாமல் இருங்க. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த இரவு வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை விட்டு இடறல் அடையக்கூடாதப்பா. இடறல் அடையாமல் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒவ்வொருவர் மீது கர்த்தருடைய வல்லமை இவர்களை அவிசுவாசத்திற்குள்ளாய் வழி நடத்துகிற, விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணுகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா அவிசுவாசமும் இப்பொழுதே வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரமாண்டவரை, கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் பிள்ளைகளை நிரப்புவதாக. பலவீனங்கள், போராட்டங்கள் இப்பொழுதே விலகட்டும். சத்ருவின் கிரியைகள் விலகட்டும். எல்லா மாந்திரீக கட்டுகள் அறுக்கப்படட்டும். எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விலகும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறேன். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, இந்த ஜெபத்திலே பங்கு கொண்டிருக்கிறாங்களோ, ஒவ்வொருவர் மீது தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும், வியாதிகள் விலகட்டும் ஆண்டவரே, தரித்திரங்கள் மாறட்டும், திருமண தடைகள் உடையட்டும், கர்ப்பத்தில் குழந்தை இல்லாதபடி இருக்கிற எல்லா கர்ப்ப தடைகள் இப்பொழுதே உடைவதாக, நீர்க்கட்டி மறைவதாக, கேன்சர் மறைவதாக, இப்பொழுதே சுகமாக்குற வல்லமை கிட்னி பகுதியில் இறங்கட்டும் ஆண்டவரே. இருதய பகுதிகள், அடைப்புகள் நார்மலாகட்டும். கர்த்தருடைய சுகமாக்குற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். கால் வீக்கங்கள் குறையட்டும். மூட்டு வாதங்கள் இப்பொழுது விலகுவதாக. சிந்தனையில, தலைப்பகுதியில பாரப்படுத்துகிற கிரியைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் பிள்ளைகளை சுகமாக்க ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க, விடுதலை கொடுங்க. விரோதமாய் செயல்படுகிற மந்திரங்கள், சொத்துக்கு விரோதமாய், வீட்டுக்கு விரோதமாய், திருமணத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற மாந்திரிக கட்டுகள் அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக. கர்த்தர் ஜெயத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து இடறல் அடையக்கூடாது. இடறல் அடையாதிருக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லி இதனாலே பார்த்தோம். கர்த்தர் அப்படியாய் உண்மையில நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவரை வைக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7:30 மணிக்கு பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. கர்த்தர் இந்த வருடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நிச்சயமாகவே வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் உங்களை விடுவிப்பார். பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். எருசலேமின் ஆதரவாயிருப்பார்.
ஆதரவாய் காத்து தப்ப பண்ணுவார். எருசலேமின் ஆதரவாய் காத்து தப்ப பண்ணுவார். விடுவிப்பாரே, உன்னை விடுவிப்பாரே, சேனையின் கர்த்தர் விடுவிப்பாரே. விடுவிப்பாரே, உன்னை விடுவிப்பாரே, சேனையின் கர்த்தர் விடுவிப்பாரே. பறந்து காக்கும் பட்சிய போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சிய போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கே பயப்படுங்கள். சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கே பயப்படுங்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவார். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவார். பயப்படாதே, நீ பயப்படாதே, சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பயப்படாதே, நீ பயப்படாதே, சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சிய போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சிய போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். வெண்கல கதவுகளை உடைத்திடுவார். இரும்பு தாழ்பாலை முறித்திடுவார். வெண்கல கதவுகளை உடைத்திடுவார். இரும்பு தாழ்பாலை முறித்திடுவார். அந்தகாரத்தின் பொக்கிஷத்தையும் புதையல்களை தருவேன் என்றாரே. அந்தகாரத்தின் பொக்கிஷத்தையும் புதையல்களை தருவேன் என்றாரே. ஆசீர்வதிப்பாரே, உன்னை ஆசீர்வதிப்பாரே, சேனையின் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிப்பாரே, உன்னை ஆசீர்வதிப்பாரே, சேனையின் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே. பறந்து காக்கும் பட்சிய போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சிய போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். எருசலேமின் ஆதரவாய் காத்து தப்ப பண்ணுவார். எருசலேமின் ஆதரவாய் காத்து தப்ப பண்ணுவார். விடுவிப்பாரே, உன்னை விடுவிப்பாரே, சேனையின் கர்த்தர் விடுவிப்பாரே.